வெயிலுக்கு இந்த மாதிரி டிஷ்ஷஸ் எல்லாம் கண்டிப்பா செஞ்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் கம்பை நான் எடுத்து நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிறேங்க. 1 டம்ளர் அளவு கம்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையே நல்லா இந்த மாதிரி கழுவி தூசியெல்லாம் போக எடுத்துக்கிறேங்க. தண்ணி நல்லா வடிச்சுட்டு கொரகொரப்பா அரைச்சிக்கோங்க. கம்மங்கூழுக்கு வந்து கொரகொரப்பா அரைச்சாதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். 1 கப் கம்புக்கு நான் வந்து இன்னைக்கு 4 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். நீங்க வந்து நல்ல உருண்டை பதம் வேணும் அப்படின்னா 3 கப் அளவே சரியா இருக்குங்க. கம்பை சேர்த்துனோடனே நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு கொதி வந்தோடனே மூடி போட்டு ஒரு 4 விசில் போல விட்டு இறக்கிருங்க. விசில் ஸ்டீம் அடங்கினதும் ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா கம்பு நல்லா வெந்து வந்திருக்குங்க. இது நேரம் ஆக நல்லா கட்டி தட்டுருங்க. நான் வந்து இன்னைக்கு கொழகொழப்பா வேணுங்கிறதுக்காக 4 டம்ளர் ஊற்றிருக்கேன் தண்ணி. நீங்கள் 3 டம்ளர் அளவு ஊற்றிக்கோங்க. நம்ம ஒரு 2 சொம்பு அளவு தண்ணியை ஊற்றி ஒரு நைட் ஃபுல்லாக புளிக்க விட்டுட்டு காலையில் மோர் கூட இந்த கம்பு, அதுக்கப்புறம் புளி தண்ணி, உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து கூடவே பெரிய வெங்காயம் கட் பண்ணதையும் சேர்த்து கலந்து அப்படியே ஒரு டம்ளர் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற ஊறுகாய் கூட வச்சு சாப்பிட்டா வாவ் அப்படி இருக்கும்.